இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு, "அண்ணக்காவடிங்களா, நீங்க 2 பேருமா சேர்ந்து எனக்கா சவால் விடுறீங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம மல்லியோட தாலிய வந்து பார்த்தீங்கன்னா அறுக்கறதுக்கு இந்த ராஜேஸ்வரி ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து பொறுத்து போயிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசில இவங்க சொல்ற மாரி இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் மட்டும் நல்லபடியா நடந்து முடிஞ்சுட்டு, அதாவது விஜய் இருந்துட்டு நம்ம மல்லியோட கழுத்துல மறுதாலிய கட்டிட்டாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு தான், இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு இப்போ உண்டு இல்லன்னு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லியோட தாலிய புடிச்சுட்டு, இந்த தாலி இருக்கிறதுனால தானே இவ்ளோ ஆட்டமா போட்டுட்டு இருக்கீங்க. இப்பவே இத அறுத்து தூக்கி எறிஞ்சுட்டு, உன்னையும் எப்படி இந்த வீட்ட விட்டு எறியறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு இப்போ பயங்கரமான பிரச்சனையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு, நம்ம மல்லியோட பெரியம்மா அன்னபூர்ணி வந்து இப்ப என்ன சொல்லும்போது, "இல்ல முடியாது" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, "என்ன இப்போ விஜய் மாப்பிள வந்து இப்ப என்ன முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாரு. அவர முடியும்னு சொல்ல வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடும் எங்களால. அது மட்டும் இல்லாம இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷனுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். கண்டிப்பா விஜய் தம்பி இருந்துட்டு இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன்ல கலந்துக்குவாரு. அதுல எந்த ஒரு ஆட்சேபனையுமே கிடையாது. அத யார் நெனச்சாலும் தடுக்கவும் முடியாது" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அன்னபூர்ணியும் நம்ம மல்லியும் நெனச்சாங்க அப்படின்னா எல்லாமே சாத்தியமாகும்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரிக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால, ராஜேஸ்வரி வந்துட்டு திரு திரு திருன்னு முழிக்கிறா. அது மட்டும் இல்லாம இந்த தாலினால தானே இவ்ளோ பெரிய பிரச்சனை. இந்த தாலி இருக்கிறதுனால தானே இந்த வீட்ல வந்து நீ உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்ற மாரி சொல்லி, அந்த தாலிய புடிச்சுக்கிட்டு நிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு செம்ம டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுருது. "இங்க பாருங்க மேடம், ஒழுங்கு மரியாதையா தாலி மேலருந்து கை எடுத்துருங்க. இல்லன்னா கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது." அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து பேசி, இந்த ராஜேஸ்வரிய மல்லி உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.